என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து மிக முக்கியமான சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வருகிறேன். அந்த வரிசையில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம், அந்த வார்த்தை என்னவென்றால் உண்மையாய் இரு. உண்மையாயிரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம கிட்ட எல்லாரும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். என்னோடு கூட பழகிறவங்க அல்லது என் சூழ்நிலை எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். தேவனும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதில் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நமக்கு யாராவது ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். தவறில்லை. அதே நேரத்தில் கர்த்தரும் நம்முடைய உண்மையை எதிர்பார்க்கிறார். அவரும் நம்மகிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், உனக்கு நிறைய பாடு வரப்போகுது, உபத்திரம் வரப்போகுது, பிசாசு உங்களை காவலில் போடுவான், ஆனால் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்கை அங்கே சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும்ல, ஆனால் அடுத்த பகுதி என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பணத்துக்காக நம்ம உண்மையை இழக்கும் போது நாம் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுவோம். பிரியமானவர்களே, உண்மையாக இருப்போம், உண்மையை காத்துக்கொள்வோம். சின்ன விஷயத்துல கூட கொஞ்சத்துல கூட உண்மையா இருப்போம். நான் இந்த சிமிர்னா சபைக்கு சொன்ன வார்த்தைகள்ல அந்த 10ஆம் வசனத்துல 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, உபத்திரவத்திலும் உண்மையை இழக்காதே. நம்பர் 1, உபத்திரவத்திலும் உண்மையை இழக்காதே. இங்க வாசிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகிலும் அப்போ உண்மையா இருக்கணும். எதுல? உபத்திரவத்திலும். யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொல்றார், இன்னுமா உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீர். பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு முன்பாக நாம் நேர்மையாய் வாழ்வதை உண்மை என்று சொல்கிறோம். மனிதர்கள் காணாமல் இருக்கும் போதும் அந்த நேர்மையை காத்துக்கொள்வது தான் உத்தமம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது? நம்மளால் உண்மையாக இருக்க முடியுதா? உண்மையாக வாழ்கிறோமா? நம்ம உண்மையாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன விஷயத்தில் கூட உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால உபத்திரவப்படுவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால உங்களை பகைக்கலாம், நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால சில பாடுகள் வழியாய் கடந்து போகலாம். ஆனால் உங்கள் உண்மையை இழந்துடாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அதுவும் உபத்திரவத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவருக்கு கொண்டு வரும் இல்லையா? அதனால் நீங்கள் இன்றைக்கி கடந்து போகிற இந்த உபத்திரவ பாதையில் இவ்வளோ உண்மையாக இருந்து நான் உபத்திரவப்படணுமா? அதுக்கு நான் உலகத்தா மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ? அதை மாதிரி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. உண்மையை காத்துக்கொள்ளுங்கள். உபத்திரவத்திலே உண்மையாயிருங்கள். உபத்திரவத்திலும் உண்மையை இழக்காதீங்க. 2வது குறிப்பாக இங்க வாசிக்கிறோம், நீ மரண பரியந்த உண்மையாருன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படின்னா உயிர் போனாலும் உண்மையை இழக்காத. உயிர் போனாலும் உண்மையை இழக்காத. தேவனுக்கு முன்பாக தங்களை உண்மையாய் காத்து கொண்ட தேவ மனிதர்களை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். யோசேப்பு வாழ்க்கையில் உண்மையில் அவனுக்கு சிறைச்சாலைன்னு தெரியும், ஆனாலும் தன் உண்மையிலே அவன் உறுதியாக இருந்தான். தன் எஜமானுக்கு அவன் உண்மையாக இருந்தான். தன் தேவனுக்கு அவன் உண்மையாக இருந்தான். அதனால தான் சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறைச்சாலையில் கொண்டுட்டா பரவாயில்ல, அதுக்காக நான் உண்மையை இழக்க மாட்டேன். உண்மையாக இருங்கள். வேலை போயிரும் பயப்படுறீங்களா? உண்மையாக இருங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உண்மையை காத்துக்கொள்வேன்னு சொல்லி உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நின்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் நம்மை கனப்படுத்துவார். 3வதாக நாம் அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உரிய காலத்தில் அந்த கனத்தை பெறுவதற்கு உண்மையாக இருப்போம். உரிய காலத்தில் அந்த கனத்தை பெறுவதிலே உண்மையாக இருப்போம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மளை ஹானர் பண்ணுவார். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக இருந்த யோசேப்பை கர்த்தர் ஹானர் பண்ணார் இல்லையா? தானியேலை ஹானர் பண்ணார் இல்லையா?
உண்மையாய் தன் தாளந்தை செலவழித்தவனை எஜமான் கூப்பிட்டு, நல்லது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார் இல்லையா? இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர் போனாலும் உண்மையை இழக்கக்கூடாது. உரிய நேரத்தில் கனத்தை பெறணும். எனவே உண்மையை இழக்கக்கூடாது. நாம் உபத்திரவப்பட்டாலும் உண்மையை இழக்கக்கூடாது. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறித்து கொள்வோம். நம்முடைய மனப்பாட பகுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. உண்மையாக இருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்கள் உபத்திரவத்திலும் உண்மையை காத்துக்கொள்ள, உயிர் போனாலும் சரி நாங்கள் உண்மையாய் வாழ, உண்மையை காத்துக்கொள்ள, ஆண்டவரே, உரிய நேரத்தில் கனத்தை பெறுவோம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் எங்கள் உண்மையில் நிற்க காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையை விட்டு ஒரு நாளும் விளையிடக்கூடாது, வழிவிடக்கூடாது. எங்கள் உண்மைத்தன்மையை நாங்கள் ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. சுவாமி, எங்களுக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.